2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முதல் 6 மாதமா இருக்கட்டும், ஒரு வருஷமா இருக்கட்டும், எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல முதல் 6 மாதம் ஜனவரி முதல் ஜூன் வரை கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓஹோன்னு இருக்க போதா, இல்ல என்னடா இப்படி இருக்கு சோதனையின் உச்சக்கட்டம் அப்படின்னு இருக்க போதா, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. ஃபர்ஸ்ட் சனி பாருங்க, முதல் 6 மாசத்துக்கு கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. 7ஆம் பாவம் சனி. ஆரம்பமே கண்டக பயங்கரமா சனி. இருக்கு. கண்டக சனி அப்படின் போது கன்னி டிஃபால்ட்டா 3 விஷயத்துல கவனமா இருக்கணுமா. ஒண்ணு ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம். இன்னொன்னு பயணம், பயணம் சார்ந்த கவனம். இப்ப ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம்னா ப்ராப்பரா டைம்க்கு ஃபுட் எடுத்துக்கிறது, ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது. ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிடுறது, இதெல்லாம் இருக்கணும். பயணம், பயணம் சார்ந்த கவனம்னா கன்னி ரொம்ப டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். அவங்களோட டாக்ட்ஃபுல்னஸ் மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்ல, என்ன நான் உயர்த்திக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் பிளான் ஏ, பிளான் பி அவ்வளவுதான் இருக்கும். மிஞ்சி போனா பிளான் சி இருக்கும். கன்னிக்கு பிளான் செட் வரைக்கும் இருக்கும். ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னா பிளான் ஏ, எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட்னு ஆக மொத்தம் அதை செஞ்சுடுவாங்க. பெருசா கச்ச கச்ச கச்சன்னு பேச தெரியாது. மிதுனமும் புதனோட ஆதிக்கம் பெற்றது. புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி. நான் பெருசா பேச மாட்டேன், ஆனா 4 வார்த்தை பேசினா கூட நெச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசும். அதுதான் கன்னி. வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அதை நோண்டி நொங்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கண்ணிக்கு தெரியும். ஓகே, டிஃபால்ட்டா வரும். அதனாலதான் நிறைய கன்னி பாத்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி போஸ்ட்ல இதுல நிறைய பொண்ணுங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல பொண்ணுங்க பையனுங்கலாம் நிறைய இருக்காங்கன்னா அதுல பெரும்பாலும் கன்னி ராசி தான் இருப்பாங்க. ஓகே, கன்னியா இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ரிசர்ச் ஓரியன்ட், இந்த அமானுஷத்தை ஆராயறது, இதெல்லாம் கண்ணிக்கு போய் நோண்டுறது, போய் இது என்ன ஏது அப்படின்னு நோண்டி எடுக்கிறது, அதெல்லாம் கண்ணிக்கு டிஃபால்ட்டா பிடிக்கும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இவங்க பாருங்க அதீத புத்திசாலிகளா இருந்தாலும் எனக்கு நான் கவுந்தடிச்சு படுத்துன்னு கூட கார் ஓட்டுவேங்க அப்படின்னு சில சொல்லும் பத்தியா, அந்த அளவுக்கு நீ திறமையா இருந்தாலும் இப்ப நீ ரொம்ப உஷாராதான் கார் ஓட்டணும், கவனமா ஓட்டணும், கண்ணாடி போட்டு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி. நீ கார் நல்லா ஓட்டிட்டு போனாலும் ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம சனியை உன்னால ஓவர்டேக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சம்பந்தமே இல்லாம ஒரு பிள்ளை இப்பதான் எல்போர்டு போட்டு வண்டி ஓட்ட கத்துட்டு இருக்கும், நேரா உன்ன மோதும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி எல்போர்ட்ல வருது அப்படின்னா புள்ள போமா, நீ போ, நீ போயிட்ட பின்னாடி 1/4 மணி நேரம் கழிச்சு நான் வரமான்னு ஓரம் கட்டி நிறுத்திடு. இதுதான் இங்க இருக்க வேண்டிய உஷார்த்தனம் அப்படின்றது. சனியை நீ ஓவர்டேக் பண்ண முடியாதுல்ல, ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நீ அதி புத்திசாலியா இருக்கணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன இது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே முக்கியமா பிரயாணம் அப்படின் போது கவனம் அப்படின்றது தெளிவா இருக்கணும். நைட் டைம் டிராவல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். 2 வீலர் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சுத்துறத நிறுத்திடுங்க, அவ்வளவுதான். ஆமா, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது அவங்களோட லைஃப் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன்னிராசி ஜென் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, ஒரு பிசினஸ் பண்றாங்க. அவங்க ஒரு லேடி கிளையண்ட்டை பார்க்க போறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். அன்னைக்கு காலையிலயும் பொண்டாட்டி கிட்ட சொல்லணும், அம்மா அந்த லேடி கிளையண்ட் இன்வெஸ்டர் அவங்க வராங்கம்மா, அவங்க நம்மளுக்கு ஒரு கையெழுத்து போட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதாம்மா உனக்கு 4 பட்டு புடவை எடுத்து கொடுக்க முடியும், ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்க முடியும், உன் பிள்ளைங்களை கான்வென்ட் அமைச்சு படிக்க வைக்க முடியும், நீ அழகா ஷாப்பிங் போறதுக்கு நான் துட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி அங்க போயிட்ட உடனே அந்த அம்மா வந்த உடனே காஃபி கொடுத்தோம். நாங்க 2 பேரும் கை கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாருங்க காஃபி குடிச்சோம். அதுக்கப்புறம் 2 சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் பாதி சாண்ட்விச், அவங்க பாதி சாண்ட்விச், இப்படி நாங்க என்னென்ன சாப்பிட்டோம், எத்தனை முறை சிரிச்சோம், எல்லாத்தையும் ஒய்ஃப் கிட்ட சொல்லணும். சொல்லலைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், டைவர்ஸ் தான். சொல்லலைன்னா என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய கதையாயிரும். சின்ன கதை பெரிய கதை, விரிசல்கள் வரும். அப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபெவிகால் போட்டு நம்ம எது போட்டு ஓட்டினாலும் ஒட்டாத மாதிரி போயிடும். அப்ப டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு. இது கணவருக்கு மட்டுமா இல்ல மனைவிக்கும்? நீ கன்னியா இருந்தா உன்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ. உண்மையை சொல்லிடு. ஃபாலோ பண்ணிக்கினா உனக்கு நல்லது. ஃபாலோ பண்ணலன்னா சனிக்கு நல்லது. ரொம்ப சிம்பிள். சனி அந்த வேலையை செய்வார், பக்காவா செய்வார். ஓகேங்களா? அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் இதே மாதிரி. நீ வாய் அளவுல மட்டும் வச்சுக்காத, ப்ரூஃப் வச்சுக்கோ. இந்த விஷயத்த நான் செய்யலான்னு இருக்கேன், நான் இதை வாட்ஸ்அப் பண்ணி அந்த மெசேஜை நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நீ எங்க சொன்ன, நீ சொல்லவே இல்லையா? ரெக்கார்டு வச்சுக்கணும். ஆமா, ரெக்கார்டு வச்சுக்கணும். பிசினஸ் பார்ட்னர் கிட்ட ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த அப்ரூவ்டு ரெக்கார்டு ப்ரூஃப் வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம் செஞ்சா சனி ஒன்றும் செய்ய மாட்டார். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு நான் பிசினஸ் பார்ட்னர் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வரை கூப்பிட்டு நம்ம வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம், மாட்டிப்போம். சனி கிளீனா மாட்டி கொடுத்துருவார். ஓகேங்களா? ஸோ அதுலயும் அவர் ரொம்ப சின்சியரா செய்வார். எல்லா விஷயத்தையும் ரொம்ப சின்சியரா செய்வார். எல்லா விஷயமும் நான் ரொம்ப சின்சியரா செய்வேன் அப்படின்னா சனியை சொல்லிக்கலாம். இது சனி மட்டும் இல்லாம சுய ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு சனி நல்லா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பக்காவா செய்வாங்க. வாக்குஸ்தானத்துல ஒருத்தவங்களுக்கு சனி இருக்காங்கன்னா நான் பேசினா யாராலையும் என் கூட பேச முடியாது, அந்த மாதிரி பேசுவேன். அதுதான் வாக்குஸ்தானத்துல சனி இருந்தா. ஸோ சனியோட ஒரு விஷயமே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம இன்னொரு பதிவாவே அது பேசலாம். கண்டிப்பா சனி எல்லாரும் பார்த்து பயந்து ஒதுக்கக்கூடிய கிரகம் இல்ல, கையெடுத்து கும்பிடக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனியனே நம்ம திட்டவே கூடாதுமா, நியாயமா? அந்த அளவுக்கு அந்த மனுஷங்கிட்ட நல்ல குணம் தான் இருக்கு. சரி, ஓகே. இப்ப கண்டக சனி இந்த மாதிரி விஷயத்த செய்வார். ராகு 6ஆம் பாவம் ராகு அப்படின் போது என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு பெருசா எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க.
எந்த எதிரிகள் வந்தாலும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அவங்களா வந்து நம்மள விட்டு விலகி போட்டு போயிடுவாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு ஆமா. சூப்பர். கடன், நோய் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காணாம போகக்கூடிய காலகட்டம். இந்த அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் ராகுவே ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த இந்த 6 மாசமா இல்ல இந்த வருஷம் ஃபுல்லாவே? இந்த 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லுமே இருக்கும். ஆனா பலன் கொஞ்சம் மாறும். கொஞ்சம் இந்த 6 மாசம் சாலிடா கடன்ல இருந்து நீ விமோச்சனம் அடையணும்னு ராகு முடிவு பண்ணிட்டான். நோயில இருந்து நீ விடுதலை பெறணும்னு ராகு முடிவு பண்ணிட்டான். குணமே ஆகாத நோய் இப்ப குரோனிக் கிட்னி டிசீஸ்லாம் இருக்குங்க. அதுல இருந்து எப்படிங்க விடுதலை பண்ண முடியும்? அதுல இருந்து பெட்டர்மென்ட் அப்படின்றது வரும். பெட்டர்மென்ட். இப்ப அது வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணலைங்க. நோயினோட வீரியம் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கு அப்படின்ற அமைப்பு மாரி மருந்து மாத்திரை சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை ராகுவே ஏற்படுத்தி கொடுப்பான். கேத்து 12ஆம் பாவம். நிறைய கண்ணி ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. வெளிநாடு போய் வர்த்தகம் பண்றதுக்கு, வெளிநாடு டூர் போறதுக்கு, வெளிநாட்டுல போய் படிக்க போறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கேத்து பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்றது, வெளிநாட்டுல ஒரு தொழில் தொடங்குறது, இப்படி நிறைய விஷயம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கம்மா, குரு பகவான் 10ஆம் பாவம். பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்ப பதவி பறி போயிடுமானா அப்படி பயப்பட வேண்டாம். ஒர்க் ஸ்பாட்ல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். குருவுக்கு மட்டும் ஒரு விஷயம் உண்டுமா, சனி அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கிடையாது. பட் நீ நேர் வழி செலக்ட் பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு நியாயம். கன்னி வந்து நியாயமான பர்சனாலிட்டிஸா. ஆனா எல்லா ராசியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பான பர்சனாலிட்டிஸும் இருக்க தான் செய்யறாங்க. அது பிளானட்டரி பொசிஷன் சுய ஜாதகத்துல இருக்கிற மாதிரி. இப்ப கன்னி வந்து பாருங்க, ரொம்ப சின்சியரா, டெடிகேட்டடா, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஓரளவுக்கு நியாயமா தொழில் பண்ணா கூட அவங்க தொழில எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. வெறும் ப்ரெஷர்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, ஃபைன் ஃபைன். பதவி பறி போயிடும் அப்படிலாம் வேண்டாம். பதவி பறி போற மாதிரி வந்தாலும் நம்ம வந்து நம்மளோட வேலை காப்பாற்றப்படும் அப்படின்றது உண்மை. இது முற்பகுதி. ஓகேங்களா? இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரும். பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சனி கண்டக சனியாவே தான் இருக்காரு. ஆனா குருனோட பார்வை இருக்கு. சோ நீ யார் கூடனா போய், யார் கூடனா சுத்தி, எதுனா பண்ணு, வீட்டுல மாட்டி கொடுக்க மாட்டேன் நானு. அந்த ஸ்டேஜுக்கு, அந்த மைண்ட் செட்டுக்கு சனி வந்துருவாரு. நீ பெருசா வந்து டிரான்ஸ்பரன்சி வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உன்னோட இஷ்டம் தான். அதுக்காக நீ வந்து பண்ணு நம்ம சொல்லல. பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ சொல்றோம் இல்லைங்களா? யாரையும் நம்ம கெடுக்க கூடாது. பிளானட் சொல்றது சொல்றோம். நீ பெருசா பயப்படணும் அப்படின்ற, சனியை பார்த்து பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ராகு 6ஆம் பாவம், குருனோட பார்வை இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீ பெரிய லெவல்ல கடன் கொடுத்த அப்படின்னா திரும்பி வரதுக்கான வழி கிடையாது. பெரிய லெவல்ல கடன் வாங்கிட்ட அப்படின்னால வட்டி வட்டி குட்டி 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 அப்படின்ற மாதிரி வந்து. ஓகே ஓகே. சோ அதுல கவனம் வேணும். அதே மாதிரி ராகு 6ஆம் பாவத்துல இருக்கும்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க. என்னோட தைரியம் ஜாஸ்தி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், சும்மா ஒருத்தன் நான் வந்து சினிமா தியேட்டர்ல வந்து ஒரு பாப்கார்ன் வாங்க போனேன். யாரோ ஒருத்தன் தெரியாம தட்டி விட்டுட்டான். பளீர்னு சப்புன்னு ஒரு அறை கொடுத்தேன்னு வச்சுக்கேன். அவன் 3 பேரை கூட்டிட்டு வந்து அவன் திருப்பி சப்பு சப்பு சப்புன்னு 3 அறை நம்ம வாங்குற மாதிரி. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஓவர் அலப்பறெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அமைதியா இருக்கணும். கண்ணி அப்படி பண்ணக்கூடாது. கொட்டிருச்சு அப்படின்னு போயிடணும். ஓகே. அவன் வேணும்ட்டே கொட்டினா கூட பரவாயில்ல சார், தெரியாம நீங்க விட்டுட்டீங்க, சாரி சார் அப்படின்னு நம்ம சாரி சொல்லிட்டு வந்துடும். இது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனம். சட்டுன்னு கோவப்படாம ரொம்ப கவனமா இருக்கணும். சன்னி கோவப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாதுமா கன்னி. பட் இருந்தாலும் பிளானட்ஸ் வந்து ஒரு சில பிளானட்ஸ் ஒரு சில இடத்துல வந்து உட்காரும் போது நமக்கே அது வந்து வந்துரும். நான் போன குட்டியா இருக்கவும் புலிக்குட்டியா மாறிடுவேன். ஏன் மாறனே தெரியலையா, சன நேரத்துக்கு புலிக்குட்டியா மாறிட்டேனேயா அப்படின்ற ஒரு அமைப்பு. சோ இதுல கவனம் அப்படின்றது வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க, பிற்பகுதியில லாப குருவா வந்துருவார். முற்பகுதியில தொழில் குருவா இருந்தவர் பிற்பகுதியில லாப குருவா இருப்பார். லாப குரு நீ ஹார்ட் ஒர்க், முற்பகுதியில் நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண அதுக்கான பலன் பிற்பகுதியில அனுபவிப்ப. ஸோ பிற்பகுதி நல்லா இருக்கு. அதே மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இந்த நெட்வொர்க் ஓரியன்டா நீ செய்யற ஒரு சாதாரண தொழில நீ வந்து டிஜிட்டலைஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணுவ, அது செய்வ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உன்னோட அக்கா அண்ணாலாம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்ற அமைப்பு. பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் வந்து பின்னாடி கிடைக்கும் அப்படிங்கிறதும், எதுவுமே அவ்வளவா பாதிக்காது. அதுக்கு நம்ம உண்மையா இருந்தா பாதிக்காது. நம்ம அதுல ஏதாவது கோல்மால் பண்ணா அதற்கான பனிஷ்மெண்ட்டும் சனி கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிப்பாங்கன்னா, தொழில்ல எப்ப பார்த்தாலும் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. தொழிலையும் சொன்னீங்க, பதவி பறி போகாது, பதவி இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீ வந்து நேர் வழியில வேலை பார்க்கணும். அதுல வந்து எந்த தவறான விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து கன்னிராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.